இவங்கெல்லாம் சாப்பிட்றது பார்த்துட்டு அது கேட்குது. தங்கமீனா சிஸ்டர் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? தங்கமீனா சிஸ்டர் கொடுங்க. என்னது இப்போ தயிர் சாதம்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாமா? பிஸ்கட் கொடுக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு பால் கொடுத்து பார்க்குறேன் தட்டில். மீனா சிஸ்டர் தட்டில் பால் சாதம் வைங்க. சரி சிஸ்டர். நல்லா குலைவாக அடித்து பாலில் வைக்கணும், அப்படி தானே? சரி. மீனா சிஸ்டர் பால் தான் குடிக்கிறேன், தயிர் சாதம் வைக்கலாம். சரி சிஸ்டர். இல்லை, தட்டில் வச்சா அவனுக்கு வந்து குடிக்க தெரியல பால். 2 மாதம் இருக்காது சிஸ்டர். நான் வந்து காட்டும் போது மேரிமா ஒரு 2 வார குட்டின்னு சொன்னாங்க. இப்போ இது வந்து 3 வாரம் இருக்கும். 1 மாதம் 1.5 மாதம் குட்டியாக தான் இருக்கும் அது. மீனா சிஸ்டர் அப்போ சிக்கன் வேணாம். சரி சிஸ்டர். அப்போ எத்தனை மாதத்தில் கொடுக்கலாம்? அது பால், அந்த பால் சாதம்லாம் குடித்து தட்டில் பழகணுன்னு கொடுக்கலாம். அதுவாக சாப்பிட்டா கொடுக்கலாம், அப்படி தானே? மீனா சிஸ்டர் 2 மாதம் பால் மட்டும்தான் கொடுக்கணும். ஓ அப்படியா? சரி சிஸ்டர். நமக்கு தெரியல அது எத்தனை மாதம் குட்டின்னு. மேரிமா சொன்னதை வச்சு தான் நான் வந்து கணக்கு பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து 3 வாரம் ஆகுது. மீனா சிஸ்டர் இப்போ கொடுத்தாலும் அது சாப்பிடும், ஆனால் வயத்துக்கு சேராது. ஓ அப்படியா? அச்சோ, பாருங்க தட்டை பிடிச்சி வச்சுக்கிச்சு. ஆனால் இவ்வளோ நேரம் அந்த வாசனைக்கு எப்படி கத்துது? பசியில் கத்தியிருக்குமோ? இப்போ அமைதியாக உட்காந்துருக்கு. ஏடா நீ இது சாப்பிடக்கூடாதாண்டா? மியா மியான்னு கத்துற. மீனா சிஸ்டர் நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். வீட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே சிஸ்டர், பார்த்து போயிட்டு வாங்க. பார்த்து வாங்க. வீட்டுக்கு வந்து நிதானமாக பேசிக்கலாம். எங்கே அந்த பெரிய பூனை ஓடிடுச்சு, அங்கே உள்ளதை எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். தள்ளு போய் பார்த்துட்டு வரேன்.